ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் 10 பைசா நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நாணயம் 1966ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட 10 பைசா நாணயம். வருடத்திற்கு கீழே எந்தவித மின்ட் மார்க்கும் இல்லை. இந்த நாணயம் கொல்கட்டா மின்ட் நாணயம். பின்புறம் பாருங்கள், அசோகமுத்திரையுடன் கூடிய நாணயம் இந்தியா என்றும் பாரத் என்றும் அச்சிடப்பட்டுள்ளது. இது போன்ற நாணயங்கள் உங்களிடம் இருந்தால் எவ்வளவு விலை போகும் என்று இந்த வீடியோவில் பார்க்கவும். இந்த நாணயத்துடைய எடை 5 கிராம். காப்பர் நிக்கல் உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். வடிவம் 8 பள்ளங்கள் கொண்ட விளிம்பு. நாணயம் நல்ல கண்டிஷனில் தான் உள்ளது. இது போன்ற நாணயங்கள் உங்களிடம் இருந்தால் எவ்வளவு விலை போகும் என்று பார்க்கலாம் வாங்க. இந்த நாணயம் நார்மல் கண்டிஷனில் இருந்தால் 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் நாணயம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். எந்தவித தேய்மானமும் இல்லாமல் நாணயம் புத்தம் புதிதாக இருந்தால் அந்த நாணயம் 250 ரூபாய் வரை விலை போகும். இது போன்ற நாணயம் உங்களிடம் இருந்தால் coinbazar.com, ebay.com போன்ற வெப்சைட் தளங்களில் நாணயங்களை வாங்கலாம், விற்கலாம். அதில் விற்பனையாளராக நீங்கள் பதிவு செய்து உங்களிடம் இருக்கும் நாணயத்தை விற்பனை செய்து கொள்ளலாம். அல்லது நாணயங்கள் கண்காட்சியில் இது போன்ற நாணயங்களை வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல விலை கொடுத்து வாங்கிக் கொள்வார்கள். உள்நாட்டு வியாபாரிகள் சாதாரண அமௌண்ட்டில் என்ன விலை போகுமோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிக் கொள்வார்கள். இது போன்ற நாணயங்களுக்கு வருங்காலங்களில் நல்ல மதிப்பு உண்டு. எனவே இது போன்ற நாணயங்கள் உங்களிடம் இருந்தால் சேமித்து வைப்பது மிகவும் நல்லது. எந்த ஒரு நாணயமாக இருந்தாலும் சேமித்து வைத்தால் அதற்கு பலன் உண்டு. எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களுடைய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்தால் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.